Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னென்ன ஹாலிவுட் சைடுல இருந்து அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம கிறிஸ்டோஃபர் நோலன் சாரோட அப்கமிங் ஆன மூவி த ஒடிசியஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட இந்த டைட்டில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்ட் என்டையர் மூவி அப்கமிங் நம்ம ஜூலை 17, 2026 தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மூவி ஆக்சுவலி ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. ஏன்னா இனிஷியலி இந்த டைட்டில் ரிவீல் பண்ணும்போது ஓகே இது ஃபுல்லாகவே ஒரு மித்திக்கல் எபிக் கேட்டகிரியான மூவியாக இருக்கும். ஜென்ரிக்காகவே நம்ம ஒடிசியஸ் மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய கிராண்டான அட்வென்ச்சரான ஒரு ஸ்டோரி. அது கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் லெவலில் இருக்கும், அப்படியே எபிக் ஸ்கேலில் இருக்கும். பார்க்கும்போதே வேற ஒரு உலகம் அண்டு அதில் நடக்கிற ஒரு அட்வென்ச்சரஸான ஸ்டோரி நம்ம இதில் பார்க்க போகிறோன்னு. பட் உண்மையான உள்ள என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கிங் ஒடிசியஸ்ன்னு சொல்லிட்டு தனி ஒரு ஆள் இருக்கார். ஆஸ் ஒரு வாரியராகவும் அண்ட் ட்ரோஜன் வார் ஏதோ நடந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் திரும்பி வீட்டுக்கு வர அந்த ஜேர்னியில் அவர் என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு அண்ட் அவர் கூட இருக்க கேரக்டர்ஸ்லாம் சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுதான் வந்து என்டையர் இந்த படத்தோட மெயின் பிளாட்டாக இருக்க போதான். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நியூ ஐமேக்ஸோட டெக்னாலஜியோட அவங்க வந்து என்டையர் மூவி எடுக்க போகிறாங்களா. ஸோ ஜென்ரிக்காகவே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் நோலன்ஸோட மூவினாலே அது ஒரு ஐமேக்ஸ் கேட்டகிரியான மூவி, அதுவே தனியாக நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம். ஏன்னா ஒரு மூவியெல்லாம் அவர் அந்த கேமராஸில் தான் எடுப்பார். ப்ளஸ் அது அந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தான் உங்களால் அது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த லெவலில் அவங்க பண்ணியிருப்பாங்க. நார்மலான நம்ம தேட்டர்ஸில் பார்த்தோன்னா அந்த ஃப்ரேம் எல்லாம் கொஞ்சம் கட் ஷார்ட் ஆகி தான் வந்து காமிப்பாங்க. அதனால நம்ம அதை ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐமேக்ஸ் கேட்டகிரியான மூவி. அண்ட் மெயினாக இந்த படத்துக்காக ஒரு சில நியூ ஐமேக்ஸான ஒரு தனியாக ஒரு டெக்னாலஜி அவங்க க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நியூ கேமராஸ் மாதிரி. ஸோ அதில் தான் என்டையர் மூவியும் எடுக்கிறாங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மோஸ்டான காஸ்ட் ஒர்க் வந்து உள்ளே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய லெவலாக இருக்காங்க. ஆனால் மெயின் நம்ம மேட் டேமன் தான் ஆஸ் நம்ம கிங் ஒடிசியஸோட கேரக்டராக நடிக்க போகிறாராம். அண்ட் அது மட்டும் இல்லை டாம் ஹாலண்ட், ஜெண்டேயா, நம்ம ஆனி ஹெட்வே அண்ட் நம்ம ராபர்ட் பேட்டிங்சன், சார்லிஸ் தெரான், இந்த மாதிரி அந்த லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா எல்லாமே டாப் மோஸ்டான ஆக்டர்ஸ் இப்போதைக்கு ஹாலிவுட்டில் இருக்காங்களே அவங்கள எல்லாரையும் வச்சு தான் இந்த மூவி எடுக்கிறாங்க. ஸோ பட்ஜெட் இதை பற்றி இது வரைக்கும் பேசலை, பார்ப்போம் அவங்க நெக்ஸ்ட் எப்படி கொண்டு வராங்கன்னு. ஆனால் இது ஒரு எபிக் ஸ்கேலான மூவியாக இருக்க போது நம்ம 2026. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் தான் வந்து அப்கமிங் நம்ம ஸ்பைடர்மேன் 4லையும் அகெயின் உள்ளே வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வெளியே வந்திருக்கேன். நம்ம ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாகவே வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்பைடர்மேன் 4ல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்டு அதை நம்ம ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் எப்பவும் போலியும் டோட்டலாக டினை பண்ணுறாரு. பட் இப்போ அவர் சொல்ல பேச்ச என்ன சொல்கிறது, அது நம்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லேயும் அவர் அப்படி தான் டோட்டலி டினை பண்ணார். நான்லாம் இந்த மாதிரி மூவிலே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு அது ஃபேக்கான ஒரு ரூமர்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ரூமர் நம்ம ஸ்பைடர்மேன் 4 வந்திருக்கா. ஹோப் இந்த ரூமர் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா ஒரிஜினலாக சோனி வைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்லாம் கலெக்ஷன் வைஸ்லையும் பயங்கரமாக இருந்தது அண்ட் ஃபேன் பேஸ்லையும் அதை நல்லா எல்லாரையும் ஹாப்பி பண்ணி வச்சிருக்கு. ஏன்னா ஒரு கிளாசிக்கலான நம்ம எல்லா ஸ்பைடர்மேன்ஸையும் அட் எ டைம் பார்க்குறதுக்கு அது ஒரு ஒர்த்தாக இருந்ததுன்னு சொல்கிறேன். அண்ட் இதே மாதிரி நம்ம டாபி மேகியோரும் உள்ளே வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். பட் ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட் இன்னொரு விஷயம் அதை அவரே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இப்போ சொன்னால் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க, பட் உண்மையாக நான் வந்து ஸ்பைடர்மேன் 4ல் நடிக்கலன்னு சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜேம்ஸ் கன் வந்து நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸை ஃபுல்லாக மறக்கலை. அண்டு லைக் அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸாக வந்து அவர் வச்சுருக்காரு. ஏன்னா அப்கமிங் நம்ம டிசி யூனிவர்ஸில் அந்தோட ரெஃபரன்ஸ் அங்கங்கே இருக்கும்னு சொல்லியும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் மேபி ஒரு கெனானா கூட அப்கமிங் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வரைக்கும் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் என்னெல்லாம் நடந்ததோ அதை வந்து வேஸ்ட்டுன்னெலாம் யாரும் சொல்லலை. ஸோ அதனால் மேபி ஃப்யூச்சரில் நம்ம டிசி யூனிவர்ஸில் இதெல்லாம் உள்ள லிங்க் ஆகிறதுக்கோ இல்லை அது ஸ்டோரி வைஸை கொஞ்சம் கெனானாக இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது என்ன பிளானோடு வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது, வெறும் ஜேம்ஸ் கனுக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் ரியலி பார்த்தீங்கன்னா இது டோட்டலி நெக்ஸ்ட் அப்கமிங் வந்து இந்த டிசி யூனிவர்ஸ் வந்து எப்படி நம்ம சூப்பர்மேன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அது எப்படி போகுது, அதுக்கப்புறமா தான் அதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. அது கலெக்ஷன் வைஸ்லேயும் அண்ட் ஃபேன் பேஸ் வைஸ்லையும் நல்ல பாசிட்டிவான ஒரு ரிவ்யூஸோடு வந்தால் மேபி அதுக்கப்புறமா இன்னும் இந்த யூனிவர்ஸை டெவலப் பண்ணிட்டு அண்ட் நம்ம டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸையும் உள்ள அப்படியே கொஞ்சம் மர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா பாசிபிலிட்டிஸ் காமிக் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. இன்ஃபினிட்டி எர்த்ஸ் இருக்குது, வேறு எர்த்தில் வேறு ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லா கேரக்டர்ஸ் எப்படி வேணால் உள்ள லிங்க் பண்ணலாம். நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஃப்ளாஷோடெல்லாம் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்ஸு அண்ட் நிறைய கிராஸ் ஓவர்ஸ்லாம் உள்ளே நடந்துருக்கும். நம்ம இன்ஃபினிட்டி எர்த் கிரைசிஸ் தான். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரி நம்ம மூவிஸ்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங் மூவி இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரைம் வீடியோவில் இருந்தது, இப்போ அங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு டேட்டை பண்ணுவோம் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்தோடனே நம்பர் 3 இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸோட தனி ஒரு சார்ட் இருக்கும் டாப் மோஸ்டான வாட்ச்டான மூவிஸில். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது நம்ம கேரி ஆன் மூவி, செகண்ட் வந்து நம்பர் 688 அண்ட் ரெண்டுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸோட மூவிஸ் தான். அண்ட் தேர்ட் இடத்துல தான் இப்போ நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங் மூவி இருக்குது. யோசிச்சு பாருங்கள், போன வருஷம் ரிலீஸ் ஆனது
அதுவும் தியேட்டர்ஸில் நல்ல ரன்னோ பேருக்கு நல்ல கலெக்ஷன் எடுத்துகிட்டு அப்புறம் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்தோம் திருப்பி அந்த நம்பர் 3 இடத்துல வந்திருக்குன்னா அந்த மூவியோட டிமாண்ட் அண்டு எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு அதை கொஞ்சம் பாருங்களேன். ஸோ அதனால் இப்போ இருக்கிற காட்ஸ் லைக்ஸ் காங் கொஞ்சம் நல்லபடியாக ரூல் பண்ணிகிட்ருக்கு ஓடிடியில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3யோட ரிலீஸ் டேட்டை லீக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையான ரிலீஸ் டேட் இப்போதைக்கு நம்ம June 27, 2025 தான். பட் இது நான் அஃபிஷியலான ரிலீஸ் டேட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு லீக்டான ரூமர்ஸ் தான். அண்ட் எப்படி இது லீக் ஆயிருக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கொரியன் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஸ்குவிட் கேம் சீசன் 3 ரிலீஸ் டேட்டோட ஒரு வீடியோ அப்படியே அப்லோட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அது லீக் ஆன உடனே அது டெலீட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த டேட் தான் கன்ஃபார்மாக நம்ம ஸ்குவிட் கேம் சீசன் 3 வந்துடும் சொல்ல முடியாது. ஆக்சுவலி நானே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் நான் இந்த டேட்டுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம் தான் இருப்பேன். பட் ஏதாச்சும் ஒரு விஷயனால அந்த டேட்லாம் சேஞ்ச் ஆகிடும். அந்த வீடியோ நான் அப்புறமா கூட நான் பப்ளிக் பண்ணிடுவேன். பட் இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு செம்ம பெரிய பிளாட்ஃபார்ம். அண்ட் ஆல்ரெடி அவங்கள்கிட்ட நிறைய சீரீஸ்லாம் இருக்குது அண்ட் நிறைய ப்ரெஷரும் இருக்குது. அதனால இதுதான் கன்ஃபார்ம்டான ரிலீஸ் டேட் அன்லஸ் நெட்ஃப்ளிக்ஸே சொல்லலைன்னா அது ஒரு அஃபிஷியலே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆட்டும் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் அதை நம்பாதீங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு லீக்கடான டேட் அப்படி வந்தால் நல்லா தான் இருக்கும். கரெக்டாக நம்ம சம்மர் டைம் June 27 அன்றைக்கே நம்ம ஸ்குவிட் கேமோட சீசன் 3 பார்த்துடலாம். பட் மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜாசன் மோமோஸ் நம்ம லோபோட கேரக்டரை அஃபிஷியலாகவே நம்ம ஜேம்ஸ் கன் நம்ம ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து அவரே ஒரு இமேஜை ஷேர் பண்ணிட்டாரு நியூ இயர் அன்றைக்கி. அண்ட் அதை பார்த்தோன்னே சீரியஸாவா ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த கேரக்டர் டோட்டல் லைக் நம்ம ஜாசன் மோமோ அந்த கேரக்டர் அந்த பயங்கரமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லிடுவீங்க அந்த இமேஜஸ்லாம் பார்க்கும்போது. நான் லிட்டரி அப்படி தான் இருந்திருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி ஜாசன் மோமோவே நிறைய இன்டர்வியூஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நம்ம டிசியில் ஒரு கேரக்டராக நடிக்கணும்னா நான் லோபோட கேரக்டராக நடிப்பேன்னு. பட் மேபி அது ஆல்ரெடி அது பேசுனதா இல்லை இப்போ தான் கன்ஃபார்ம் அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த நியூஸ் வந்தோடனே அப்படியே பயங்கரம் எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஜேம்ஸ் கனே ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அஃபிஷியலி கன்ஃபார்ம் தான். அண்ட் பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்கமிங் நம்ம சூப்பர் கேர்ளுக்காக தனியாக ஒரு மூவி கொண்டு வராங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் நம்ம லோபோ ஆஸ் ஏ வில்லன் கேரக்டராக இருக்கலாம். ஸோ ப்ரோ என்ன ப்ரோ இந்த லோபோ கேரக்டர்னா இவர் இன்டர் கேலக்டிக்கலான ஒரு பவுண்டி ஹண்டரான கேரக்டர். ஸோ யூனிவர்ஸ் ஃபுல்லாக யாராச்சும் இவருக்கு மணி தந்தால் போதும் அந்த ஆளை போயிட்டு இவர் போட்டு தள்ளிடுவார். அண்ட் இவர்கிட்ட கொஞ்சம் ரீஜெனரேஷனான பவர் சூப்பர் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் டோட்டல் ஒரு ஃபன் அண்ட் கிரேசியான கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர் ஜாசன் மோமோவா தான் பர்ஃபெக்ட்னு சொல்லுவேன். லிட்டரலி அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் அப்கமிங் எப்படி கொண்டு வராங்க. பட் நம்ம சூப்பர்மேன் மூவிக்கு அப்புறமா நம்ம சூப்பர் கேர்ள் மூவி தான் வரப்போதா 2027. ஸோ அதில் நம்ம லோபோ கேரக்டரை பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மேக்ஸிமம் அது கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.